வெயிட். இந்த இடம் உனக்கு ஞாபகத்துல இருக்கு. உனக்கு எஸ்கலேட்டர்ல ஏற தெரியாதுல்ல? என்ன அப்படி பாக்குற? ஏறு. எனக்கு பயமா இருக்கு. அது அப்பா மாமா, இப்போ எனக்கு அந்த பயம் எல்லாம் இல்ல. ஏய் அம்மா, பூமிக்கு எஸ்கலேட்டர் ஏறுதுன்னா பயம். வானா பாரு, என் அண்ணனும் அண்ணியும் எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்காங்க. அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம். நாம இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறோம் சிவா. நம்ம எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கணும். அண்ணா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம்னா. அது அவளுக்கு எஸ்கலேட்டர்ல ஏற தெரியாதுல்ல? ஓகே அண்ணா. ஆமா, முதல்ல என்னமா பார்க்கலாம்? கோல்டா இல்லனா ட்ரெஸ்ஸா? நகை பாக்குறதெல்லாம் அம்மாக்கு கை வந்த கலனா. டக்குன்னு போனது ஷாப்பிங் முடிஞ்சிரும். ஆனா ட்ரெஸ்ஸுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். கல்யாண பொண்ணு ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை ஃபாலோ பண்றதை தவிர வேற என்ன வழி இருக்கு மாமா? அதையே ஃபாலோ பண்ணுவோம். கல்யாண பொண்ணு ஆர்டர், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முடிவு. இது ரெண்டையும் ஏத்துக்கிறத தவிர எங்களுக்கும் வேற வழியே இல்ல. ஆமா மாமா. வாங்க. வா சிவா. இது என்னது? இது என்ன போய் காட்டிக்கிட்டு இருக்க? நீதான் உன்னுடைய மருமகனை கொன்னதுனால இது உன்னோட பக்கம் காட்டுது. ஒரு பாட்டில எடுத்துட்டு வந்து அதை திருப்பி விட்டா அது ஏதோ ஒரு பக்கம் திரும்பி தான் நிக்கும். அதனால அது எந்த பக்கம் திரும்பி நிக்குதோ அவங்க குற்றவாளி ஆயிடுவாங்களா? நம்ம செரிய போய் நான் எப்படி கொல்லுவேன் மாமா? அவனை இந்த கையால தான் நான் வளர்த்திருக்கேன் மாமா. போதும், நீ உன்னுடைய நடிப்பை நிறுத்து. வேணும்னா நான் இந்த பாட்டில இன்னும் 2 முறை சுத்துறேன். ஒருவேளை அந்த பாட்டிலோட மொனை மறுபடியும் உன் பக்கமே காட்டுச்சுன்னா செரிய கொலை பண்ணது நீதான்னு ஒத்துக்கிறியா? சுவாமி, அபூர்வா சார்பா நான் ஒத்துக்கிறேன். பஜகோவிந்தம் பரமானந்தம். வேணும்னா நீங்க இப்ப இருக்கிற இடத்துல இருந்து மாறி வேற ஒரு இடத்துல கூட நிக்கலாம். சித்தி, வா. இப்ப சுத்தி விடு. இரு பக்கத்துல இருக்கேன், நீ இப்படி வாடி. போ. இப்ப சுத்தி விடு. ஓம் தக்சத். நீங்க தான் என் புள்ளைய ஏதோ பண்ணிருக்கீங்க. சந்தேகமே இல்ல, நீங்க தான் என் புள்ளைய ஏதோ பண்ணிருக்கீங்க அண்ணே. அப்பா, நீ கொஞ்சம் சும்மா இரு மீரா. அடுத்து 3வது முறை. இப்ப கூட உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் நீங்க நிக்கலாம்.
மீரா நீ இரு, அழாத, இரு இரு, இப்ப பாப்போம், இரு. நட்சத்திரா தள்ளு. சித்தி நீ இப்படி போ போ. இப்ப பாரு மீரா, இப்ப சுத்து பாப்போம். ஹேய், இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு பூமி. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு மாமா? ஒன்னு பண்ணுங்க, சாரி செலக்ட் பண்ணுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாடர்ன் ட்ரெஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல் ஏதாவது இருக்கா என்ன? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா, குழந்தை பிறந்துட்டாங்கன்னா ஆன்ட்டி, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால பெண்களுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் யோசிக்கவே மாட்டாங்க. இங்க பாரு, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஷர்ட் வாங்குறீங்கன்னா நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறேன். ஓகே டீல், நான் இதெல்லாம் வாங்கிக்கிறேன். ஆனா நீயும் நான் செலக்ட் பண்ற ட்ரெஸ்ஸை தான் வாங்கிக்கணும். சரி. அது வந்துமா, எங்க கல்யாணம் அவசரத்துல நடந்துருச்சுல. ஆமாமா, எதுவுமே வழக்கப்படி நடக்கல இல்ல. ஷாப்பிங்னு சொன்னதும் அது ஏதோ எங்க கல்யாணம் ஷாப்பிங்ன்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி பரவாயில்ல, உங்க ஷாப்பிங்க முடிங்க. நாளைக்கோ நாளானைக்கோ நான் ஷாப்பிங் பண்ணிக்கிறேன். சாரி, எங்க ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இப்போ பூரி சிவாவோட ஷாப்பிங் ஆரம்பிக்கலாமா? ஐயோ வேண்டவே வேண்டாண்ணா. அன்னைக்கு நீ நினைச்ச கலர்ல புடவை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வேணும்னா எங்களுக்கு ஷாப்பிங் ஆரம்பிக்கலாம். இல்லனா அரைகுறை மனசோட தான் எங்க கல்யாண ஷாப்பிங்க பண்ணுவீங்க. நிஜமாவா சொல்ற? நான் நிஜமா தான் சொல்றேன்னா. ஓகே, அப்படின்னா நம்ம சார்பா ஒரே ஒரு சாரியை செலக்ட் பண்ணிடலாம். அப்புறமா பூரி சிவாவோட கல்யாண ஷாப்பிங். சார், ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் கேட்ட மாதிரி ஒரு நல்ல ப்ளூ கலர் சரியா ஒன்று காட்டுங்க. This is very nice. ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கா மாமா? நிஜமா நல்லா தான் இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒரு வாட்டி நீ போய் ட்ரையல் ரூம்ல கட்டிட்டு வா பூமி. நல்லா இருக்கா இல்லையான்னு நாங்க எல்லாருமே பார்த்துட்டு சொல்றோம். என் புள்ளையோட இந்த ஆசையும் நிறைவேத்திருமா? பரவாயில்ல அத்தை, பேக் பண்ண சொல்லிடலாம். அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. எங்க அண்ணன் செலக்ஷன் எப்படி இருக்குன்னு எங்களுக்கும் பார்க்க ஆசையா இருக்கு. போய் கட்டிட்டு வாங்க அண்ணி. நீ என்ன சொல்ற சிவா? ஆமா கரெக்ட் கரெக்ட். எங்க எல்லாரோட ஆசையும் உன்னை இந்த புடவையில பாக்குறதுதான். எதுக்கு நீ வெயிட் பண்ற? போ போ, நீ போய் கட்டிட்டு வா போ.